الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين وقال الله تعالى في آية أخرى إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய உச்சகட்ட நேரம். அடுத்த வாரம் இந்நேரம் தேர்தல் முடிந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில விழிப்புணர்வுகளை நாம் பெற வேண்டியுள்ளது. இதுவரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களுக்கும் இப்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அடிப்படையில் 2 வேறுபாடுகள் இருப்பதை தமிழக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, இதுவரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் முக்கியமான மாநில கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாகத்தான் இருந்து வந்தன. தமிழக அளவிலே கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்காக களம் இறங்கும். தேசிய கட்சிகள் கூட மாநில கட்சிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டுதான் இதுவரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்து வந்தன. ஆனால் இப்போது நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசத்தை முழுமையாக கவ்வி பிடித்திருக்கக்கூடிய, தேசம் முழுவதையும் தன்னுடைய கோர பற்களால் குதறிக் கொண்டிருக்கக்கூடிய, நாட்டையே துவம்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிசம் சில மாநில கட்சிகளின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அடிப்படையான வித்தியாசம் இதுதான். அப்போ ஒருவர் குறிப்பிட்டு காட்டியதை போல இது தேர்தல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி அல்ல, அல்லது இங்கிருக்கக்கூடிய சின்ன பெரிய கட்சிகளுக்கான போட்டி அல்ல, மாறாக ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் இடையிலான தேர்தல் என்று குறிப்பிட்டார். இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இரண்டாவதாக வித்தியாசம் என்னவென்று சொன்னால், புதிதாக களம் இறங்கி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு, இந்த தேர்தல் இதுவரைக்கும் முஸ்லிம்கள் சந்திக்காத படுமோசமான, இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் படு கேவலமான தேர்தலாக இருக்கிறது என்பதுதான். தேர்தல் என்பது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களம் என்பதை தாண்டி கொள்கையோ கோட்பாடுகளோ நலத்திட்டங்களோ நாட்டை பற்றிய அக்கறையோ நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றியோ எந்த விதமான தெளிவும் இல்லாத வெறுமனே சினிமா கவர்ச்சியின் மூலமாக மட்டும் முதல்வர் கட்டிலை பிடித்து விடலாம் என்கிற கனவோடும், அதே நேரத்திலே நேரடியாக பாசிசம் தன்னுடைய பெயருக்கு மாற்றாக
வேறொரு பெயரில் களம் இறங்கி இருக்கிறது. இப்ப இந்த இரண்டாவது அம்சம்தான் மிக மிக ஆபத்தான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே முஸ்லிம்கள் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துகிற விஷயத்திலே மிக தெளிவாக இருந்தாக வேண்டும். கட்சி மாச்சரியங்களை தாண்டி பாசிசம் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, பழைய தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. அது ஒரு சினிமா பாடல் என்பதை தாண்டி சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் என்கிற அடிப்படையிலே புரட்சி கவிஞர்களாக திகழ்ந்தவர்கள் சிலர் உண்டு. அவர்களினுடைய பாடல் சமூக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்களுக்குரிய பாடமாகவே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்று ஒரு பழைய பாடல் உண்டு. கடந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை நாம் செய்திருக்கிறோம். கட்சி விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் என்பது கட்சி விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி கடந்த காலங்களிலே செய்த அந்த தவறுகளில் எல்லாம் விட்டு விலகி, முற்றிலுமாக விலகி விழிப்போடு செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்த பாடல் தான் இன்றைய காலகட்டத்திலே தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கான பாடம். முஸ்லிம்கள் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதற்காக அதிகமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் மேலே சொன்ன 2 விஷயம்தான். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு போட வேண்டும் என்பதை குறித்து தெளிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 அம்சங்களின் அடிப்படையில் தான் அதனை முடிவு செய்ய வேண்டும். கட்சி பார்த்து முடிவு செய்வதல்ல, கட்சி சார்ந்து முடிவு செய்யக்கூடிய விஷயமாக இன்று இல்லை. அதையெல்லாம் தாண்டி எப்பாடுபட்டாவது தமிழகத்திலே தன்னுடைய காலை ஊன்றிவிட வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய நியத்திலே இருக்கக்கூடிய பாசிசம் நேரடியாக களத்திலே இறங்குகிறது. அல்லது முகமூடியை அணிந்து கொண்டு புதிய கட்சிகள், மாநில கட்சிகளினுடைய முகமூடிகளை அணிந்து கொண்டு களம் இறங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். நேரடியாக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த விழிப்புணர்வு எல்லா இந்தியர்களுக்கும் வேண்டும், எல்லா சிறுபான்மையினருக்கும் வேண்டும். குறிப்பாக இந்தியாவிலே இந்த பாசிசத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையிலே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவை கட்டமைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்கிற அடிப்படையிலே இந்த ஒரு விழிப்புணர்வு மிக மிக தேவையாக இருக்கிறது. இரண்டாவதாக சினிமா கவர்ச்சியிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இறங்கிவிடக் கூடாது என்கிற விஷயம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், ஏகதேசம் எல்லா அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வழக்கம் போல தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி வருகின்றன. அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் வழக்கம் போலவே இந்த தேர்தலிலும் தங்களுடைய கொள்கை, மானம், மரியாதை எல்லாவற்றையும் பாசிசத்திடத்திலே அடகு வைக்கக்கூடிய கொடுமையை தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு என்கிற பெயரிலே நடத்தி முடித்து விட்டார்கள். இங்கு தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு என்கிற ஜனநாயகம் என்கிற அடிப்படையிலே இங்கு விலை பேசப்பட்டிருப்பது மாநில கட்சிகளினுடைய மானமும் மரியாதையும் கொள்கையும் தான். ஆனால் பேர் தான் தொகுதி உடன்பாடு. ஏன் கணிசமான முஸ்லிம்கள் கூட நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் கூட்டு என்கிற பெயரிலே இந்த கொடுமைகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பதைத்தான் இந்த தேர்தலிலும் நாம் பார்க்கிறோம். பாசிசம் தான் இந்திய முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய எதிரி என்பதை புரிந்து வைத்திருந்தாலும் பாசிசத்தினுடைய கையை வலுப்படுத்துகிற வேலையை மாநில கட்சிகள் செய்கிற பொழுது அந்த மாநில கட்சிகளிலே முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருப்பது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய துரோக செயல் என்பதை இன்னும் இந்த முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. அந்தந்த கட்சிகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இதை பற்றி யோசித்தாக வேண்டும். இது உங்களுடைய தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றியதல்ல, இம்மை மறுமை வெற்றி தோல்வியை பற்றிய விஷயம்.
இங்கே ஒரு கால் நீங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்று பாசிசத்தினுடைய கையை உயர்த்துவதற்கு பாடுபடலாம். ஆனால் மறுமையிலே கடுமையான தோல்விகளை இந்த முஸ்லிம்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு உரத்து சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே முஸ்லிம்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தேர்தல் சமயத்திலே அல்லது பிரச்சாரம் செய்கிறேன் என்கிற பெயரிலே தலையிலே ஒரு குல்லாவை போட்டு கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு முன்னால் நின்று கொண்டு சலாம் அலைக்கும் பாய் என்று கூறி ஓட்டு கேட்டு விட்டால் எல்லோருமே, எல்லா முஸ்லிம்களுமே உச்சி குளிர்ந்து போய் அல்லது அவர்கள் தரக்கூடிய பணம், இலவச பொருள்களுக்கு அல்லது வாக்குறுதிகளிலே மயங்கி மறக்காமல் அந்த வேட்பாளருக்கு, அவர் சார்ந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு விடுகிறார்கள் முஸ்லிம்கள். எவ்வளவு காலத்திற்கு முஸ்லிம்கள் இப்படி இருப்பார்கள்? முட்டாள் சமுதாயமா இந்த சமுதாயம்? அதிலும் குறிப்பாக நேரடியாகவே பாசிசத்தினுடைய கைப்பாவையாக களம் இறங்கி இருக்கக்கூடிய, சினிமா கவர்ச்சியில் களம் இறங்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பின்னால் கணிசமான முஸ்லிம்கள், கணிசமான ஆலிம்கள், கணிசமான பெண்கள். எப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரம்? மிக மோசமான ஆபாச பாடல்களுக்கு பர்தா அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் கூத்தடித்துக் கொண்டு போகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் முஸ்லிம் சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வு பெறாமல் இப்படிப்பட்ட மாயையிலே கவர்ச்சிக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பிறகு பாசிசத்திற்கு வழிவிட்ட பிறகு, நாமளே பாசிசத்திற்கு வாசல் கதவை திறந்து விட்ட பிறகு அங்கே அடிக்கிறான் இங்கே அடிக்கிறான் என்று கூக்குரலிடுவதிலே என்ன வகையான நன்மை இருக்க முடியும்? இந்த தேர்தலிலே பாசிசம் தன்னுடைய ஆக்டோபஸ் கைகளை எல்லோரின் மீதும் பதித்து விட்டிருக்கிறது. எல்லா துறை சார்ந்தவர்களும் தேர்தல் கூட்டணியின் மூலமாக பாசிசம் என்கிற ஒற்றை புள்ளியிலே இணைகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ, ஏகதேசம் தங்களுடைய அரசியல் லாபம் என்கிற ஒற்றை இலக்கை நோக்கமாக கொண்டு பாசிசத்தோடு இணைகிற சமயத்திலே நம்முடைய அரசியல் அமைப்பு தலைவர்களால் பாசிச எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் ஏன் இன்னும் இணைய முடியவில்லை? ஒரு அடிப்படையான கேள்வி. தெரிஞ்சோ தெரியாமலேயோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அரசியல் லாபத்திற்காக, கொள்கை சார்ந்து இல்லாவிட்டாலும் கூட, கொள்கையை ஆதரித்து என்று இல்லாவிட்டாலும் கூட, அரசியல் லாபங்களுக்காக, சுய லாபங்களுக்காக பாசிசம் என்கிற ஒற்றை புள்ளியிலே எல்லாரும் இணைகிறாங்களே, ஏன் முஸ்லிம்களால் பாசிச எதிர்ப்பு என்கிற புள்ளியில இணைய முடியல? அதே மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லிம் வாக்கு என்கிற ஆயுதத்தை ஒருங்கிணைக்க முடியாமல் நம்முடைய முஸ்லிம் தலைவர்களை தடுப்பது எது? ஏன் நம்மளால முஸ்லிம் ஓட்டை கூட ஒருங்கிணைக்க முடியல? பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுக்கள் அத்தனையையும் ஒருங்கிணைக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் முஸ்லிம்களுடைய ஓட்டுக்களையாவது இந்த பாசிச எதிர்ப்பு என்கிற புள்ளியிலே இணைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த அரசியல்வாதிகளுடைய மோசடிகளை எல்லாம் எப்பொழுது நாம புரிஞ்சுக்க போகிறோம்? இந்த முஸ்லிம் விரோத போக்கிலிருந்து நம்முடைய முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்பு தலைவர்களும் எப்போது இந்த முஸ்லிம் சமுதாயத்தை விடுவிக்க போகிறார்கள்? எவ்வளவு காலத்திற்கு நாம் இன்னும் அடுத்தவர்களை பின்தாங்கி நடந்து கொண்டிருப்பது? ஒரு அரபு அறிஞர் சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. மிக சமீபத்தில் அவர் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். செவிட்டில் அடிச்ச மாதிரியான ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் அடுத்தவனுடைய டைனிங் டேபிள் மிச்சமாக கூடிய எச்சில்களை தின்று பசியை போக்கிக் கொள்பவன் அல்ல. அந்நியனுடைய டைனிங் டேபிள் மிச்சமாக கூடிய
எச்சில்களை தின்று பசியாறுபவன் அல்ல முஸ்லிம் என்று சொல்கிறார். இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசியலிலே தொகுதி உடன்பாடு என்கிற பெயரிலோ அல்லது வேட்பாளர் என்கிற வாய்ப்பையோ இந்த மாதிரி தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் தங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலான விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்தை சட்டமன்ற தேர்தலிலே நாம் பெறவில்லை. இன்னும் 1-2 சீட்டு கலாச்சாரம் தான். அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால் தான் இதனை நான் மேற்கோளாக காட்டுகிறேன். முஸ்லிம்கள் அடுத்தவர்களுடைய சாப்பாட்டு மேசையிலே மிஞ்சி போகிற எச்சில்களை தின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல என்று யோசித்து பாருங்கள். அதனை நான் ஒரு புள்ளி விவரத்தோடு நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன நிலைமையில இருக்கிறோம் என்கிற விஷயத்தை. அன்பானவர்களே, முஸ்லிம்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டாலும் சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் பாசிச அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக டிவைட் ரூல் என்று சொல்வார்கள். அது வரலாற்றில் நடந்த சம்பவம். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்தியர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டிவிட்டு இந்தியர்களை பிரித்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டால் வரலாறு அதனை டிவைட் ரூல் என்று சொல்லுகிறது, பிரித்தாளும் சூழ்ச்சி. அதே வேலையைத்தான் இன்றைக்கு சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஓட்டை பிரிப்பதன் மூலமாக இங்கேயும் ஒரு டிவைட் ரூல் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, பாசிசம் தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று சொன்னால், அது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக பாசிசம் மிகப்பெரிய அளவுக்கு களம் இறங்கி இருக்கிறது. அது உண்மை என்று சொன்னால் அதை முறியடிப்பதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? இந்த இடத்துல யோசிக்கணுமா வேண்டாமா? அரசியல் அதிகாரம் இருக்கிறதா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்ல. அல்லது இந்த பாசிசத்திற்கு துணை போகக்கூடிய அம்பானி அதானி மாதிரி பணக்காரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களா? இல்ல. அல்லது அவர்களிடம் இருப்பது மாதிரியான பணமாவது இருக்கிறதா? இல்ல. குறைந்தபட்சம் இந்த பாசிச சக்தி இடத்துல இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு இருக்கிறதே, அது மாதிரியாவது நம்மள்ட்ட ஏதாவது இருக்கா? அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் சிறந்த திட்டத்தோடு, சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு, சிறப்பான உள்கட்டமைப்போடு செயல்படுகிறார்கள். அதாவது நம்மள்ட்ட இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப பாசிசத்தை முறியடிக்கிறதுக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், சக்தி, வலிமை எல்லாமே நம்முடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான். அது ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கு. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் என்பதிலே இருக்கிறது இந்த பாசிசத்திற்கு நாம் தோற்க போகிறோமா அல்லது நிலைத்து நிற்க போகிறோமா என்கிற விஷயம். அப்ப இந்த வாக்கு என்கிற இந்த உரிமையை, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு முஸ்லிம்களுடைய கையிலே கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒற்றை ஆயுதத்தை ஒருங்கிணைப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசிப்பதை விட்டுவிட்டு எல்லா அரசியல் கட்சிகளைப் போலவே தேர்தல் கூட்டணி என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு தேசிய கட்சிகளிலும் மாநில கட்சிகளிலும் இணைந்து கொண்டு முஸ்லிம் வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய பாசிசத்தினுடைய சூழ்ச்சிகளுக்கு தமிழக முஸ்லிம்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அரசியலிலே கட்சிகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஓப்பன் ஹார்ட் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி திறந்த மனதோடு எந்த விதமான சார்பும் இல்லாத நிலைமையிலே அவர்களுக்குன்னு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்திருப்பானல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை குறித்தெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தாலும் இந்த இந்திய தமிழக முஸ்லிம்களுடைய அரசியல் பிரச்சனைகள் என்ன என்பதும் அதற்கான சரியான தீர்வும் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான வழிகளும் தெளிவா தெரிஞ்சிடும். சரியாக சொன்னால் நாம் யார், எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதில் தான் எல்லா வெற்றியும் இருக்கிறது. வெற்றியினுடைய ஆரம்ப புள்ளியே அதுதான். களத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஓட்ட பந்தயத்தில்
கலந்து கொள்ளக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர்கள் பல்வேறு வகையான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வார்கள், பல்வேறு வகையான பக்குவங்களை பெறுவார்கள். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, நட்ஸ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கென்று ஒரு கோச்சர் இருப்பார், ட்ரைனிங் கொடுப்பார். அவர்களுக்கென்று ஆலோசனை சொல்வதற்குரிய இருப்பார்கள். முன்னாள் விளையாட்டு வீரர்கள் கூட பக்கபலமாக இருப்பார்கள். அப்ப வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற விஷயத்தில் இதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஓடிட்டு இருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி எத்தனை பேர் ஓடிட்டு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வது, நமக்கு பின்னாடி எத்தனை பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் இப்ப நாம எங்க இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பதற்கான முதல் படி என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இந்திய தமிழக முஸ்லிம்களுடைய நிலையை யோசித்து பார்த்தால் அதுதான் அரசியல் களத்திலே வெற்றி பெறுவதற்கான முதல் படி என்பதை இன்னும் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் இப்படி சொல்லுகிற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தோன்றலாம், அல்லது சில சந்தேகங்கள் ஏற்படலாம், ஆச்சரியமாக கூட இருக்கலாம். தமிழகத்திலே முஸ்லிம்களுடைய அரசியல் பலம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சில புள்ளி விவரங்களின் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே 10 வருஷங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் கடைசியாக நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் கடந்த 2011 ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. இன்றைக்கு டீலிமிட்டேஷன் என்கிற ஒரு பில் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆக இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்ன ஏதெல்லாம் தனியாக பேச வேண்டிய விஷயம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே எம்பிக்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மசோதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியாக நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் 2011 ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டுருச்சு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மொத்த மக்கள் தொகை எல்லாரும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து 7,21,47,030 அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது கணக்கெடுப்பின் அடிப்படையில். நல்லா கவனிச்சுக்கங்க, 7,21,47,030. இதுல இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 6,31,88,168 பேர். 6 கோடி பிளஸ். சரியாக சொன்னால் இது எவ்வளவு என்று கேட்டால் இந்த 7.21 கோடி இருக்கா இல்லையா மொத்தமா தமிழக மக்கள் தொகை, அதுல 87.58% யாரு? இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். 87.58%, கிட்டத்தட்ட 88% என்று வைத்துக் கொள்ளுங்கள் 7.21. ஆனாலும் கூட இவர்கள் எல்லோரும் ஒரே சாதியினர்களாக இல்லை, பல்வேறு சாதியாக பல்வேறு பிரிவாக இருக்கிறார்கள். பல சாதிகளாக பிரிஞ்சிருக்கிறனால இவர்களுடைய வாக்குகளும் சிதறி விடுகிறது. அதனால இவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் ஆட்சியாளர்களை முடிவு செய்யக்கூடிய இடத்துல, முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இந்துக்கள் இல்லை. இந்துக்கள் நினைச்சாலும் இங்கே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியாது. அவர்கள் கணிசமாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருந்தாலும் மேல சொன்ன மாதிரி 87.58% இருந்தாலும் கூட ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிற மாதிரியான நிலைமையில் இல்ல, ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள். சரி, இஸ்லாமியர்கள் எவ்வளவு? 42,29,479 பேர், அதாவது 5.88%. 5.88% ஆஃப் டோட்டல் 7.21 கோடியில. சரியா? கிறிஸ்துவர்கள் 44,18,331 பேர், 6.12%. தமிழகத்தில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் 1% அதிகமாக இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் 5.86%, கிறிஸ்தவர்கள் 6.12%. நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி, அப்படின்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்ப முஸ்லிம்கள் மொத்த மக்கள் தொகையில 6% என்று கணக்கு வச்சு பார்த்தாலும் 14 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்கணும். சரியா சொன்னா முஸ்லிம்களுக்கு 14
எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது ஒரு விஷயம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒன்னோ ரெண்டோ பேர் மட்டும்தான் முஸ்லிம்களாக மாநில அரசியல் கட்சிகளால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 14 எம்எல்ஏக்கள், 2 எம்எல்ஏக்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய அரசியல் பலம் என்ன என்பது. இது ஒரு விஷயம். ஏன் இந்த நிலைமை என்று கேட்டால், நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் பல பிரிவுகளாக பிரிந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம ஓட்டுகளை போடுறதன் காரணமாக தமிழக மக்கள் தொகையிலே 6% இருக்கக்கூடிய நம்முடைய பலம் வெறும் 1% குறைந்து விடுகிறது. அரசியல்ல நம்முடைய பலம் இதுதான். எண்ணிக்கை அளவில் 6% இருந்தாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல 1% குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நாம நேரடியாக பாசிசத்தை எதிர்த்தாலும் பாசிசத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு சேர்வதன் மூலமாக, அவர்களுக்கு ஓட்டு போடுவதன் மூலமாக நாம் மறைமுகமாக பாசிசத்தை தான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். பேரு தான் மாநில கட்சி. ஆனா அந்த மாநில கட்சிக்கு ஓட்டு போடுறது மூலமாக யாருடைய கையை வலுப்படுத்துகிறோம்? பாசிசத்துடைய கையை வலுப்படுத்துகிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதையும் நாம மறுக்கவே முடியாது. அப்ப இது என்ன செய்கிறது? யார் யோசிக்க வேண்டிய விஷயம்? தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டியும் முஸ்லிம்களுடைய மார்க்க பிரச்சனைகளுக்காக அமைப்புகள் உண்டு. மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் வழங்குவதற்காக சில அமைப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக மேம்படுத்துவதற்கென்று சில பல அமைப்புகள் உண்டு. அரசியல் ரீதியாக உரிமைகளை பெற்றுத் தருவதற்கென்று சில அமைப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த 6% வாக்குகளை ஒரே அடியாக ஒருங்கிணைப்பதற்கு யோசனை செய்ய வேண்டும். ஏதாவது தேர்தல் அந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க, பாசிஸ்டுகளால பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்களும் தான். மற்ற நாட்களில் இல்லாவிட்டாலும் தேர்தல் காலங்களிலாவது நாம பாசிசத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா சிறுபான்மையின மக்களையும் ஒருங்கிணைச்சிருக்கணும். உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் பாசிசத்தால பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க சதவீதமும் கிட்டத்தட்ட 6 தான். இப்ப அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்திருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய 6%, கிறிஸ்தவர்களுடைய 6% சேர்ந்து 12க்கும் மேற்பட்ட சதவீதமாக இருக்கும். 12க்கும் மேற்பட்ட சதவீதம் என்பது யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய சதவீதம். இதெல்லாம் யோசிக்கலையே. யோசிச்சிருக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே செஞ்சாங்க. கடந்த வாரம் ஜும்மா உரையில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுச்சு. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. பெரும்பான்மை மக்களாகவா போனாங்க? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 2 வருஷத்துக்கு பிறகும் 313 பேர் தான். 2 வருஷத்துக்கு பிறகுதான் பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 2 வருஷத்துக்கு பிறகு 313 பேர். அங்க வேற யாரெல்லாம் இருந்தாங்க? கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள். கடந்த வாரம் சொன்ன குறிப்பை இன்னொரு குறிப்போடு சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அரசியல் ரீதியாக ஒரு வெகுஜன முன்னணியை அமைத்தார்கள் என்பதை நாம பார்த்தோமா இல்லையா? அப்படி பார்க்கிற பொழுது அங்கிருந்த மதீனாவுடைய மக்கள் தொகையில இந்த 313 பேருங்கிறது எத்தனை சதவீதம் யோசனை பண்ணி பாருங்க. மதீனாவில் இருந்த கிறிஸ்துவர்கள், யூதர்கள், முஷ்ரிக்குகள் எல்லோரோடும் ஒப்பிடுகிற பொழுது இந்த 313 முஸ்லிம்கள் என்பவர்கள் மிக மிக குறைவான சதவீதம் கொண்டவர்கள். அந்த குறைவான சதவீதத்தை வைத்துக் கொண்டுதான் மற்ற சிறுபான்மையின மக்களை எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருங்கிணைத்து மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என்கிற பாசிஸ்டுகளை எதிர்த்தார்கள். அந்த வழியில நாம ஏன் போக முடியல இன்றைக்கு? அது கதை என்று விட்டு விடுவோமா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை மீலாது நாட்களில ரசனையோடு கேட்பதற்கு மட்டுமாகத்தானா? அது ஒரு சுன்னத் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்பது தொழுகையில மட்டும்தானா? தாடியில மட்டும்தானா? தொப்பியில் மட்டும்தானா? அல்லது சுன்னத் ஹத்னாவில் மட்டும்தானா? அரசியல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ண வேண்டாமா?
அதை யார் ஃபாலோ பண்ணணும்? அரசியல களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஃபாலோ பண்ணி இருக்க வேண்டும். அதனாலதான் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சிலவற்றை மட்டும் பின்பற்றி விட்டு பலவற்றை விட்டு விட்டால் துனியாவில் கேவலம் என்று அல்லாஹ் சொல்றான். துனியாவில் கேவலம் ஏற்படும், மறுமையில கடுமையான தண்டனை என்று சொல்லுகிறான். அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், மார்க்கத்தினுடைய சில பகுதிகளை நம்பிக்கை கொண்டு விட்டு சில பகுதிகளை விட்டு விடுகிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மின் ஸாலிக, அப்படியானால் இதற்குரிய கூலி என்ன தெரியுமா? இல்லா ஹிஸின் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே கேவலம் தான் உங்களுக்கு கிடைக்கும். பின்பற்றுவதாக இருந்தால், சுன்னத்தை ஃபாலோ பண்றதா இருந்தால், அரசியலிலும் சுன்னத் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஃபாலோ செய்யணும். ஏன்னா சுன்னத்துங்கிறது வெறும் தொழுகை நோன்பு மாதிரியான வழிபாடுகளில் மட்டும் உருகிற விஷயம் அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே முதல் வஹி வந்ததிலிருந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே சாய்ந்து கொண்டு தன்னுடைய கடைசி மூச்சை விடுகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் செய்தார்களோ அது அத்தனையும் சுன்னத்து தான். அரசியலிலும் அப்படித்தான் செய்தார்கள். அப்படியானால் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், கிறிஸ்துவர்கள் 6%, முஸ்லிம்கள் 6%, இந்த இரண்டு அணியும் சேர்ந்திருந்தால் 12க்கு மேற்பட்ட சதவீதம் வருகிற பொழுது யார் ஆட்சிக்கு வரலாம் என்பதை முடிவு செய்கிற அளவுக்கு ஒரு சதவீதமா இருக்கிறது. அன்பானவர்களே, அனைவருக்குமான பொது எதிரியாக இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை எதிர்ப்பதிலே அவர்களால் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் நாம் ஒருங்கிணைக்காவிட்டாலும் முஸ்லிம்களையாவது ஒருங்கிணைத்திருக்க வேண்டும். ஆனால் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அரசியல் உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு என்கிற பெயரிலே பாசிசத்திற்கு பலியாகி கொண்டும் முஸ்லிம்களை பலியாக்கி கொண்டும் இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அரசியல் நிலைமை. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பாசிசம் மாதிரியான தீய சக்திகளுக்கு ஒருபோதும் ஆதரவாளனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு படிப்பினையையும் அது சம்பந்தமான குர்ஆன் வசனத்திற்கு அறிஞர்கள் தரக்கூடிய விளக்கமும் இருக்கிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமைக்கார பாசிச ஆட்சிக்கு எதிராக இருந்தார்கள். அந்த ஆட்சியோடு இருக்கக்கூடிய அத்துணை தொடர்புகளையும் முறித்துக் கொள்கிற வகையிலே ஒரு சபதம் எடுக்கிறார்கள். அது 28வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இடம்பெறுகிறது. கால ரப்பி பிமா அன்அம்த அலைய, இறைவா நீ எனக்கு அருள் புரிந்த காரணத்தால் ஃபலன் அகூன வஹீரன் லில் முஜ்ரிமீன், இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு நான் பக்கபலமாக இருக்க மாட்டேன், தீயவர்களுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன், பாசிச அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்க மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுக்கிறார். இந்த மூசா நபியுடைய சபதத்தை பாசிசம் மாதிரியான தீய அரசியல் கட்சிகளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை அறிஞர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஒருபோதும் முஸ்லிம் பாசிசம் மாதிரியான தீய அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சப்போர்டராக இருக்கக்கூடாது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சி அமைப்போடு கொண்டிருந்த தொடர்பை முறித்துக் கொள்வதற்காக சபதம் எடுக்கிறார் என்று இப்னு ஜபீர் உள்பட பல்வேறு வகையான முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஒரு மோமினாக இருக்கக்கூடியவன் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அந்த அக்கிரமக்காரன் ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு அரசியலாகவே இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நம்முடைய ஓட்டு வங்கி ஒரு லட்சிய உணர்வோடு திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கி அந்த மாதிரி பயன்படுத்தப்படவே இல்லை. யாரால பயன்படுத்தப்படவில்லை? நம்முடைய சமுதாய தலைவர்களாலும் பயன்படுத்தப்படவில்லை, ஓட்டு போடக்கூடிய நம்மாலும் பயன்படுத்தப்படவில்லை. அப்படி மட்டும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் அம்சங்களிலும் இது மிகப்பெரிய விளைவை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதை யாருமே புரிஞ்சுக்கல. மார்க்க விஷயத்திலே நாம பிரிஞ்சிருக்கிற மாதிரியே, மார்க்க விஷயத்தில் புரிஞ்சிருக்குமா இல்லையா பல பெயர்கள்ல, அதே மாதிரி அரசியலிலும் பிரிந்துதான் இருக்கிறோம். ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. மார்க்கத்தை பின்பற்றுவதில் உங்களுக்கு ஒரு மெத்தேடு, எனக்கு ஒரு மெத்தேடு. எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிற, விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு ஒரு தொழுகை மெத்தேடு, அவருக்கு ஒரு தொழுகை மெத்தேடு. மார்க்க விஷயத்துல பிரிஞ்சிருக்கிற மாதிரியே அரசியலிலும் பிரிந்தே இருக்கிறோம். சமுதாய தலைவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, மார்க்க தலைவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மார்க்க அறிஞர்களும் சமுதாய தலைவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய, முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம், முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை.
திருக்குரான் ஷரீஃப் இந்த தேர்தல் பங்களிப்பை பற்றி எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி இப்படி சொல்லுகிறது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருங்கள், உதவியாக இருங்கள். அவன் நான் முஸ்லிமாக இருந்தாலும் சரி. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் பகைமைக்கும் துணை போகாதீர்கள், அவன் முஸ்லிமாகவே இருந்தாலும் சரி. இப்ப இஸ்லாத்தினுடைய தேர்தல் பங்களிப்பு உள்பட இந்த மாதிரியான சமுதாய பிரச்சனைகளிலே பங்களிப்பு பெறுவதை பற்றி நல்லதற்கு எல்லாரு கூடயும் கூட்டு சேரணும். தீமையாக இருந்தா யாரு கூடயும் நிற்க கூடாது. இதுதான் அரசியல் களம். 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வாக்களிக்கக்கூடிய பொறுப்பை பற்றி ஒரு எச்சரிக்கையையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஓட்டு போடுறதுங்கிறது சாதாரணமாக நினைச்சா போடலாம், போடாமட்டா இல்ல. உதாரணமா பாருங்களேன், ஒரு சின்ன செய்தி. சிங்காநல்லூர் தொகுதி, அந்த தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு உண்டான பூத் ஸ்லிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது கொடுக்கக்கூடிய வேலை ஒரு 3-4 நாளா நம்ம பள்ளிக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் 5% பேர் மட்டும்தான் வந்து அந்த பூத் ஸ்லிப் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கோட கடைசியும் கூட பூத் ஸ்லிப் வாங்குறது. நாளையிலிருந்து இந்த மாதிரி சுலபமா வீட்டு வாசல்ல பூத் ஸ்லிப் வாங்க முடியாது, தலைமையகத்துக்கு தான் போய் வாங்கணும். அப்ப நம்முடைய அரசியல் பொறுப்புணர்வு, தேர்தல் விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப இதுதான் நம்முடைய நிலைமை. அப்ப வாக்களிக்கக்கூடிய இந்த பொறுப்பை பற்றி குர்ஆன் ஒரு எச்சரிக்கை செய்கிறது. மையஸ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா, யார் நன்மைக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர் அந்த நன்மையில் பங்கு பெறுவார். வமையஸ்வா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா, யார் தீமைக்காக வேண்டி பரிந்துரைக்கிறாரோ அவரும் அந்த தீமையிலே ஒரு பங்காளியாக ஆவார். இப்ப நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆள் மூலமாக நாட்டுக்கு நல்லது நடந்தா அந்த நல்லதுல நமக்கும் பங்கு, இங்க மட்டுமில்ல அங்கேயும். ஆனால் தீயவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தீயவன் கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுவான் என்று சொன்னால், அப்படி கட்டவிழ்த்து விடுவதற்கு நாமும் பக்கபலமாக இருந்திருக்கிறோம் நம்முடைய வாக்குரிமையின் மூலமாக. இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். 4வது அத்தியாயத்தில் 85வது வசனம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியான ஒரு செய்தி. பொதுவாக தேர்தல் களத்துல நின்று வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அரசியல் கட்சிகள் அல்ல. அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம. ஆனா உண்மை அது இல்லை. தேர்தல்ல எந்த கட்சி வெற்றி அடையும், எந்த கட்சி தோல்வி அடையும் யாராலையும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. சில தேர்தல்கள்ல சில கட்சிகள் வெற்றி அடையும், வேறு சில தேர்தல்கள்ல அடுத்த சில கட்சிகள் வெற்றி அடையும். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் எந்த அரசியல் கட்சி வெற்றி பெற்று எந்த அரசியல் கட்சி தோல்வி அடைந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி அடையக்கூடியவர்கள் யார் என்பதை நம்மால நிச்சயமா சொல்ல முடியும். தோல்வி அடையவர்கள் யாரு? யாரு? ஓட்டு போட்ட மக்கள் தான். அவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அரசியலையும் தேர்தலையும் தோல்வி அடைந்தவர்களும் கூட நஷ்டமடைய மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். தோல்வி அடைபவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு போடக்கூடிய, ஓட்டு போடக்கூடிய மக்களாகிய நாம் தான். உண்மையில தேர்தல் களத்திலே எதிரும் புதிருமாக நிற்கக்கூடியவர்கள் ஒருபுறம் வாக்காளர்கள், மறுபுறம் அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகளுக்கும் அல்ல இங்கு தேர்தல். இங்க அரசியல் கட்சிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் தான் தேர்தல். எதிரும் புதிருமாக நிற்பவர்கள் நாம் தான். இதெல்லாம் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பாசிசத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய செய்திகள். இந்த நிலைமையில சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி அவர்களை எல்லாம் அரசியல் ரீதியாக வழிநடத்தி கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் அந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய 2 செய்திகள் இருக்கிறது. அது 2 செய்திகள் என்பதை விட 2 எச்சரிக்கைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்னு, தலைவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இன்னொன்னு, நீதிமிக்க ஆட்சியாளராக இருந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் வலிய மின் அம்ரில் முஸ்லிமீன ஷைஅன், யாராவது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு தலைவர்களாக இருந்தால், எல்லா விஷயத்துக்கும் இல்ல, எந்த விஷயத்திற்கு முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர்களாக யாராவது நியமிக்கப்படுவார் என்று சொன்னால், நியமிக்கப்பட்டு ஃபகஷஹும், அவர் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு மோசடி செய்து விடுவார் என்று சொன்னால், ஃபஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில்.
அவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருக்கலாம், ஆபிதாக இருக்கலாம், முஸ்லிம் சமுதாயத்திற்கு தலைவர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டு அவர்களை சரியான முறையிலே வழிநடத்தவில்லை என்று சொன்னால், அது மார்க்க ரீதியான வழிகாட்டுதலாக இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியான வழிகாட்டுதலாக இருக்கட்டும், சமூக ரீதியான வழிகாட்டுதலாக இருக்கட்டும், இந்த வழிகாட்டுதல் வழங்க வேண்டிய தலைவர்கள் அவர்களுக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு விஷயம், எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது, அரசியலுக்கும் வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. அவற்றிலிருந்து 1-2 விஷயங்களை மட்டும்தான் கடந்த சில வாரங்களாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இஸ்லாமிய அரசியல் நாகரிகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ரெண்டையும் ஒப்பிட முடியாதுதான். இன்றைய அரசியலையும் இஸ்லாமிய அரசியல் நாகரிகத்தையும் ஒப்பிட முடியாது. தெரிந்து கொள்வதற்காக வேண்டியாவது நாம் அவற்றை எல்லாம் கேட்டுதான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, இன்னொரு விஷயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இஸ்லாம் தான் நமக்கான மீட்சி. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு வேறொரு வழியின் மூலமாக நாம் வெற்றியை தேட முடியாது. அவர்கள் சொல்வார்கள், லக்கது குன்னா அதில்லத்தன், நாம் மிக இழிவானவர்களாக இருந்தோம், கேவலமானவர்களாக இருந்தோம். ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினான். வைதப்தகைனல் இஸ்ஸத ஃபீ கைரிஹி, அந்த கண்ணியத்தை நாம் இஸ்லாம் அல்லாத வேறு வழிமுறையில் நாம் தேடினால் அல்லாஹ் நம்மை வழிகெடுத்து விடுவான். அப்ப முஸ்லிம்களுடைய கண்ணியம், முஸ்லிம்களுடைய வெற்றி இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படும் போது மட்டும்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனைத்தான் சொன்னார்கள், கமா தக்கூனுன யுஅம்மரு அலைக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முத்தாய்ப்பாக வைத்து நிறுத்தலாம். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அதிகமாக கேள்விப்பட்ட வசனம், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயத்தையும் அவர்களாக மாறுவதற்கு தயாராகாத வரைக்கும் அல்லாஹ்வும் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. அல்லாஹ் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு முன்னாடி இனிஷியேட்டாக நாம மாறணும். எனவே அரசியல் களத்தில் நாமும் மாறுவோம், ஆட்சியாளர்களையும் மாற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.